Okay, let's pray. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு விளக்கி இதனுடைய அர்த்தத்தையும் நிறைவேற்றுதலையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த உண்மையில் வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். பண்டிகையில் யூதர்களுக்கு நிறைய பண்டிகை இருந்தது. அந்த பண்டிகைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், அதனுடைய நிறைவேற்றுதல். ஓகே, இது அந்த வார்த்தையை படிக்கும்போதே நமக்கு புரியும். பைபிள் அந்த மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதை புரிதலுக்காக பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது 1 கொரிந்தியர் 2 மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ 23 யாத்திராகமும் 14வது வசனம் படிக்கிறேன். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், ரைட், இன்னைக்கு வரைக்குமே. பட் வருஷத்தில் 3 தடவை அட்லீஸ்ட் எல்லா ஆண் மக்களும் எருசலேமில் கூடியே ஆகணும். ஓகே, அந்த 3 தடவை எதுக்காக கூடுறாங்க? ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், அதனுடைய விளக்கம் இருக்கும். நம்ம அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்க்காம அதனுடைய நிறைவேற்றுதலையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் பண்டிகை பாருங்க, 23, 14, 15. புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிக்கணும். இந்த இடத்துல புளிப்புன்றது பாவத்தை குறிக்குது. எகிப்து தேசத்தில் அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை, 1 மாதம் வயதுள்ள, 1 வருஷம் வயதுள்ள ஆட்டுக்குட்டியை வெள்ளாட்டுலேயோ இல்லை செம்மறி ஆட்டுலேயோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதத்தில் 14 நாள் அந்த ஆட்டுக்குட்டியை கவனிப்பாங்க. ஏன் கவனிப்பாங்க மேம்? பலி கொடுக்கறதுக்காக. அதில் ஏதாவது பழுது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, ரைட்? சம்டைம்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 வாரம் அங்கே இருங்க, முழுசாக செக்கப் பண்ணி அனுப்பலாம், ரைட்? பழுதில்லாத ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. ஸோ அந்த ஆட்டுக்குட்டியை சாயந்தரம் அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைவாசல்கள், டோரோட நிலைவாசல்களில் பூசி, மேற்சட்டத்தில் பூசி, அந்த இறைச்சியை சூடு பண்ணி சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு எகிப்து தேசத்திலிருந்து வெளியில் வந்தாங்க. அந்த நாளிலிருந்து 7 நாள் அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும். அதுதான் முதல் பண்டிகை. சுருக்கமாக சொல்லணுன்னா, முதல் பண்டிகை நமது ரட்சிப்பை குறிக்கக்கூடிய ஒரு பண்டிகை. அதற்குரிய வசனங்கள்லாம் படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். 15. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, ரைட்? என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 வாரம். 7 வாரம்னா எத்தனை நாள் சதீஷ்? வானா கஷ்டம். 7 7 49, ரைட்? 49 நாள். 49வது நாளுக்கு அடுத்த நாள் 50வது நாள். இயேசு கிறிஸ்து மரித்து எத்தனை நாள் இந்த உலகத்தில் இருந்தார்? 40 நாள். அவர் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் எத்தனை நாள் வெயிட் பண்ண சொன்னார் அவங்கள? 10 நாள். கரெக்டாக 50வது நாள். இந்த 50வது நாள் அவங்க கொண்டாடுற பண்டிகை என்ன தெரியுமா? அறுப்புக்கான பண்டிகை. அறுவடை என்ன நடக்கும்? கதிரெல்லாம் அறுப்போம், ரைட்? 50வது நாள் யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் எதை அறுவடை பண்ணாரு? மனிதர்களுடைய ஆத்துமாக்களை அறுவடை பண்ணினார். ஸோ பஸ்கா பண்டிகை முதல் பண்டிகை, 7 நாள் புளிப்பில்லாத அப்பம். அதுக்கு அடுத்த வர்ற பண்டிகை கரெக்டாக 50வது நாள். 50வது நாள் அப்படின்றதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன? பென்டிகாஸ்ட். அதை இங்கிலீஷில் சொன்னான்.
16. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. இதுதான் 2வது பண்டிகை. அறுப்பை குறிக்கக்கூடிய, அறுப்பு காலத்தை குறிக்கக்கூடிய அந்த பண்டிகை தான் பெண்டிகாஸ்ட். கரெக்டாக 50வது நாள் வரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் 7வது மாதம் இன்னொரு பண்டிகை. முதல் மாதம் ஒரு பண்டிகை, அதுக்கப்புறம் 50வது நாள் பண்டிகை, 7வது மாதம் இன்னொரு பண்டிகை. அந்த பண்டிகையை நான் படிக்கிறேன் 16 வசனத்திலேயே. வருஷம் முடிவிலே, ரைட் டுவர்ட்ஸ் த எண்ட், நீ வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகை ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவனுடைய சந்நிதியில் வந்து சேர கடுவார்கள். பஸ்கா பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? முதற்கனியின் பண்டிகை. முதற்கனினா முதல்ல எடுக்கக்கூடிய கனி, ரைட்? மாம்பழம் வருதுல்ல, மேபி மேக்கு முன்னாடியே வந்துடும், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வர பண்டிகை என்னன்னு கேட்டிங்கன்னா சேர்ப்பு கால பண்டிகை. சேர்ப்பு கால பண்டிகைக்கு இன்னொரு பேர் என்னென்னா கூடார பண்டிகை. ஸோ இப்போ 3 பண்டிகையை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று அறுப்பு பண்டிகை அல்லது முதற்கனி பண்டிகை, 3வது சேர்ப்பு கால பண்டிகை அல்லது கூடார பண்டிகை. ஸோ இது ஒரு இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு, பட் இது விளக்கப்படுத்தப்பட்டிருக்கும் இன்னொரு இடத்துல. ஓகே, யாத்திராகமும் 12 வாங்க. நம்ம இப்போ பஸ்கா பண்டிகையை பற்றி பார்க்கலாம். யாத்திராகமும் 12 அப்படிங்கும்போது அவங்க எகிப்திலிருந்து வெளியே வரக்கூடிய நாளை குறிக்கிறது. ஓகே, ஸோ ஏன்னா யாத்திராகமும் மோசே அழைக்கப்பட்டார், அப்புறம் 12 டுவர்ட்ஸ் 12 அவங்க வெளியில் வர 12:5 பாருங்கள். அவங்க வெளியில் வர அன்னைக்கு கர்த்தர் அவங்களோட பேசினது எவ்வளோ அர்த்தம் நிறைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதும் உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை முதல் மாதம், இந்த மாதம்ன்றது அவங்களுக்கு முதல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, பழுதாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே மாமிசத்தை நெருப்பில் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அதிலிருந்து 7 நாள் புளிப்பில்லாத அப்பம். இப்போ 1 கொரிந்தியர் 5:7 பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் பக்கங்களை புரட்ட வரும், பட் அது நன்மைக்கே. இந்த பண்டிகையினுடைய நிறைவேற்றம். ஓகே, 1 கொரிந்தியர் 5 தமிழ் பைபிள் 230வது பக்கம் 7. ஆகையால் இது சபைக்கு எழுதப்பட்டது. எவ்வளோ பொருத்தமாக போகுது பாருங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. வாழ்க்கையில் புளிப்பு வேணாம் அப்படின்றார், வாழ்க்கையில் பாவம் வேணான்றார். தள்ளி வைங்க. ஏன்? நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த பஸ்கா ஆடு என்பவர் கிறிஸ்து இயேசுவே. ஓகே, இது முதல் பண்டிகைக்குரிய விளக்கம். இப்போ 2வது பண்டிகையை பார்க்கலாம். நம்ம லேவியராகமம் 3வது பண்டிகை 23வது அதிகாரம். 3வது பண்டிகை எந்த மாதம் வரும்? படித்தோம், 7வது மாதம், ரைட்? ராஜ்குமார் சார் பயங்கரமாக கவனிப்பார். லேவியராகமம் 23வது அதிகாரம்.
39வது வசனம். இப்போ படிக்கும்போது நமக்கு புரியும். 3வது பண்டிகை, நிலத்தின் பலனை சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு 7 நாள் பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். முதல் பண்டிகை பஸ்கா ஆடு, 2வது பண்டிகை பரிசுத்த ஆவியின் வருகை. 3வது பண்டிகையினுடைய விளக்கம் என்ன? ரைட், ஸோ பார்க்கலாம், அதில் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்ச ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த 7 நாள் எங்கே தெரியுமா தங்குவாங்க? இந்த ரோட்டில் சின்ன கூடாரம், வீட்டுக்கு மேலே சின்ன கூடாரம். ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, 2 குடும்பம் சேர்ந்து தங்கிக்கலாம். எதுக்காக இந்த கூடார பண்டிகையை ஆசரிக்கிறாங்க? வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன கேம்ப் போட்டு இருந்தா அதோட அர்த்தம் என்னது? நம்மை மீட்டெடுத்தவர் எகிப்திலிருந்தே மீட்டெடுத்தார். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? 40 வருஷம் கூடாரத்தில் வாழ வேண்டியது. சம்டைம்ஸ் நினச்சி பார்க்குறதுன்றது நல்லது. ஸோ நான் 6th 7th 8th படிக்கும்போது எங்கள் அப்பா ஒரு ஹோட்டல், அது பிக் ஃபெயிலியர் வச்சுருந்தார். இந்த ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சின்ன வராண்டாவில் தான் நாங்கள் தூங்குவோம். அந்த வராண்டாவுக்கு அடுத்தது ரோடு. 3 வருஷம் நாங்கள் அங்கே தூங்குவோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு பொண்ணு, அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் அந்த 4 கட்டத்துக்கும் எங்கள் 4 பில்லருக்கும் எங்கள் அம்மாவோட சாரியை வச்சுட்டு தூங்குவோம். கரெக்டாக 4:30 எஞ்சி உள்ளே போயிடணும். இப்போ ஒரு சில நினைவுகள் நினச்சி பார்க்குறதுன்றது நல்லது. சம்டைம்ஸ் நான் ஏமி ஆனாக்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியவே இல்லை. ஸோ கர்த்தர் இந்த பண்டிகையை ஒரு கூடாரத்தில் வாழ்ந்து அவங்கள நினைக்க சொன்னார். எப்படி இருந்தாங்க? 2வது, கூடாரத்தில் வாழ்கிறதுன்றது கஷ்டங்களை நினைக்க சொல்லலை. அவர் அவங்கள வழி நடத்தி காத்துக்கிட்டு வந்தார். ரைட், இப்போ இதில் படிக்கலாம். நான் 39லேருந்து, நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதல் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்ச ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வருஷம்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை படிங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லோரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த 3 பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்துடுவாங்க. பஸ்கா பண்டிகை 1 மாதம், நியூ இயர் அவங்களுக்கு. 2வது, அங்கேருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியானவரின் வருகை, அறுப்பு கால பண்டிகை. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா 7வது மாதம் கூடார பண்டிகை 7 நாள். ஓகே, இப்போ இந்த கூடார பண்டிகையினுடைய நிறைவேற்றம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பஸ்கா பண்டிகை நிறைவேற்றம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ரைட், அறுப்பு கால பண்டிகை நிறைவேற்றம் நமக்கு தெளிவாக தெரியுது. யோவான் 7வது அதிகாரம் வாங்க. யோவான் 7:2 யாராவது படிக்க முடியுமா? டக், 7வது மாதம்.
ரைட்? கேம்ப்பு போட்டு நல்லா ஜாலியாக கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு குழந்தைங்கள்லாம் இந்த கேம்ப்லேருந்து அந்த கேம்ப் ஓடி சந்தோஷமான ஒரு நினைவு. ரைட்? அப்போ அப்பா பையன்கிட்ட சொல்லுவார், நாங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தர் எங்களோட இருந்தார். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவார் அவர்? எங்களுடைய பிதாக்கள் நிறையா முறுமுறுத்தாங்க. உடனே பையன், எதுக்குப்பா முறுமுறுத்தாங்க? தண்ணி இல்லைன்னு அடிக்கடி முறுமுறுத்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? கர்த்தர் தண்ணி கொடுத்தார். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் முறுமுறுத்தாங்க. எதுக்குப்பா மறுபடியும் முறுமுறுத்தாங்க? மறுபடியும் தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? கர்த்தர் தண்ணி கொடுத்தார். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் முறுமுறுத்தாங்க. எதுக்குப்பா முறுமுறுத்தாங்க? இறைச்சி இல்லை, கர்த்தர் இறைச்சி கொடுத்தார். கடைசியாக வரும்போது மறுபடியும் முறுமுறுத்தாங்க. எதுக்குப்பா? தண்ணி. ரைட்? கர்த்தர் கொடுத்ததை நினைக்கிறது. இந்த கூடார பண்டிகைக்கு எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து போகிற அதிகாரம் தான் யோவான் 7வது அதிகாரம். ஓகே, ஸோ யோவான் இதனுடைய நிறைவேற்றத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 7:37 பாருங்கள். பண்டிகையின் கடைசி நாள் இயேசு என்ன தெரியுமா பண்ணுறாரு? ஆலயத்துக்கு பக்கத்தில் வராரு. ஒரு தெளிவாக எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல ஏறி நிற்கிறார். ரொம்ப உறக்கமாக ஒரு மெசேஜ் ப்ரீச் பண்ணுறாரு. கூடார பண்டிகையோட 7வது நாள். எல்லாரும் டக்கு டக்குன்னு எட்டி பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, எப்படி பேசியிருப்பாருன்னு தெரியல, மைக்கில் கொஞ்சம் உறக்கமாக பேசியிருப்பார். ஒருவன் தாகமாயிருந்தால், ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியை என்றென்றைக்கும் அவனுடைய சரீரத்தில் முத்திரையாக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி இந்த உலகத்திலே நடக்கும் பொழுது தாகமாயிருந்தால், தண்ணீரை தேடி ஓட வேணாம், அவங்கிட்ட இருந்து ஜீவ ஊற்று வரும் அப்படின்றார். என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அர்த்தம் புரியுதா? அதுக்கப்புறம் பாருங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அவர் இன்னும் மகிமைப்படுத்தப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. இந்த 7வது பண்டிகையினுடைய அர்த்தம் என்னன்னு வச்சுங்களேன். சம்டைம்ஸ் நம்ம கூடாரத்தில் இருக்கிற மாதிரி தண்ணி தாகமாக இருக்குன்னு தண்ணியை தேடி நம்ம ஓட வேணாம், நமக்குள்ளேருந்து ஜீவ ஊற்று வெளியில் வரும். யோசித்து பாருங்கள். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்கள் அதனுடைய விளக்கம். இயேசு இன்னும் மகிமைப்படுத்தப்படாத இருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. அதோட அர்த்தம் என்னது? கடவுளுடைய திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாள் பின்பு மகிமைப்படுத்தப்பட்டு மேலே போகும்போது, என்றென்றைக்கும் மகிமையை அடையும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இங்கு வருவார். ஸோ இப்போ யோவான் 14வது அதிகாரம். பதினாறாவது வசனம் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தாகம் கேட்கும்போது, தாகம் அடிக்கும்போது உங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் வரும். உலகமானது அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் இந்த கூடாரத்திலே உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அறிவரை. கூடாரன்ற வார்த்தையை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். நமக்கு கூடார பண்டிகை ரட்சிக்கப்பட்டதுலேருந்து போயிட்டுருக்கு. ரைட்? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அமேசிங்ல, உங்களோடு கூட உங்கள் சரீரத்தில் இருக்கிறேன், நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. அப்போஸ்தலர்கள் அடுத்த புஸ்தகம் 1வது அதிகாரம். அவர் மகிமைப்படுத்தப்படாதிருந்தபடியினால் அவர் இப்படி கூறினார். அப்போஸ்தலர்கள் 1. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள். ரைட், நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா எத்தனாவது நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 நாள் கரெக்டாக சொல்லணும். 40 நாளுக்கு பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரைட், எதுக்கு 10 நாள் வெயிட் பண்ணாங்கன்னா அறுப்பு கால பண்டிகை கரெக்டாக அந்த நாள் நிறைவேற்றுதல். ஒவ்வொரு பண்டிகையும் நம்மளுடைய நிறைவேற்றுதலில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 1:9, 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ரைட், இப்போ 1:8 படிங்க. யாராவது படிக்க முடியுமா? ஸோ 10 நாள் அவங்க மேலே அந்த இதில் 120 பேர் வெயிட் பண்ணி ப்ரே பண்ணாங்க. ரைட், இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் அந்த விண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி படித்தேன். நான் காற்று, கிரேக்க மொழியில் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேருன்னா நியூமா அப்படின்னு பேர். நியூமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று. இன்னும் தெளிவாக பேசணுன்னா மூச்சு காற்று. ஒரு 20 நிமிஷம் மூச்சு காற்று விடாமல் இருந்து பார்க்கலாமே. ரைட், நம்மளுடைய ஜீவ காற்று. வெறும் காற்றுன்னு மட்டும் இல்லாமல் இதனோட அர்த்தம் எப்படி பார்த்தோன்னா ஏர் இன் மோஷன், நகரக்கூடிய ஒரு காற்று. அந்த காற்றுன்ற வார்த்தையை எடுத்து எபிரேய மொழியானாலும் சரி, கிரேக்க மொழியானாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம காற்றை பற்றி ரொம்ப சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. மேபி ஒரு 10 மில்லியன் டன்ஸ் இல்லைன்னா 1 டன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய பாறை. அது தூக்குறதுக்கு எப்படி தூக்குவாங்க சொல்லுங்கள் சயின்ஸில்? ஏர் ப்ரெஷர், பேப்பரை போல தூக்கலாம். ரைட், நான் இந்த ஹுட் வந்தபோது வைசாக்கில் இருந்தேன். நான் 1 நாள் வைசாக்கே தரமட்டம் ஆயிடுச்சு காற்று. ரைட், எப்போயாவது சாயந்தரம் உட்காந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு பால்கனியில் மெல்லிய காற்று பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த வார்த்தையை தான் பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரைட், இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மனிதனோடு போராடுகிறார். அவிசுவாசியோடு விசுவாசிக்குள்ள அவனை பலப்படுத்துகிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டும் பாருங்கள். நீங்கள் நோவாவோட காலத்தில் ஒரு வசனம் வரும், ஆதியாகமம் 6:3. நீங்கள் படிக்க வேணாம். கர்த்தருடைய ஆவி மனிதனோடு போராடுகிறது. ஏன்? அவனுடைய பாவத்தை அவனுக்கு கண்டித்து உணர்த்த. அவனுடைய பாவத்தை அவன் கண்டித்து உணர்த்தினானா என்ன நடக்கும்? ஒரு இரட்சகர் தேவை என்று. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஒரு வழியாக கிரியை பண்ணுறாரு, சபைக்கு வெளியே ஒரு வழியாக கிரியை பண்ணுறாரு. ஒரு மனுஷன் தான் பாவின்னு அவனை உணர வைக்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இப்போ யோவான், ஒரு புக்கு பின்னாடி போங்க. யோவான் 16வது அதிகாரம். ஏழாவது வசனம் பாருங்க.
இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை பற்றி. இப்போ புரிஞ்சிருச்சு, நமக்குள்ளே இருக்கிற இந்த சரீரமானது கூடாரம், ரைட்? 2 கொரிந்தியர் 5, இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். என்னைக்கு? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு. காரணம் பஸ்கா பண்டிகை. அவர் மகிமைப்படுத்தப்பட்டார், திக்கற்றவர்களாக விடேன். உங்களுக்கு தாகம் அடித்தா நமக்குள்ளேருந்து ஜீவ ஊற்று வரும். இது உலகத்தில் என்ன கிரியை பண்ணுறான்னு பாருங்கள். யோவான் 16:7, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால், பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன தெரியுமா பேரு? உங்களை தேற்றக்கூடிய ஒரு நண்பன். ரோமர் 8 நம்ம சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும்போது நிறைய தடவை இவங்ககிட்ட அவங்கக்கிட்ட இங்கே அங்கே இங்கன்னெலாம் ஃபோன் பண்ணி பேசுகிறோம்ல. கடவுள் என்ன தெரியுமா கொடுக்குறாரு? உங்களை தேற்றக்கூடிய ஒரு நண்பன். என்றென்றைக்கும் நமக்குள் திக்கற்றவர்களாக விடேன். கூடார பண்டிகை. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களோட கூட உங்கள் மேலே கை போட்டு உங்களை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இப்போ உலகத்தில் என்ன கிரியை பண்ணுறான்னு பாருங்க. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை அல்ல, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா நம்ம ஏற்கனவே உணர்த்தப்பட்டவங்க. அது என்ன பாவம்? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து. அவரை விசுவாசிக்காத ஒரு பாவம் தான் நம்மளை நரகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அது என்னது? நீதி. நம்ம எல்லாம் பாவிகள். கடவுள்கிட்ட சேரணுன்னா நம்ம என்ன ஆகணும்? நீதிமான் ஆகணும். அதுக்கு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம் வழி. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவின் இடத்தில் போகிறதுனால் உலகத்திற்கு நீதி. அப்போ நான் கடவுள்கிட்ட எப்படி சேர்றது? பிதாவினிடம் எப்படி போகிறது? இயேசு கிறிஸ்துவே வழி. நீதியின் பாதை என்ன ஒரு பாவிக்கு? பிதாவினிடம் சேர்ந்த இயேசு கிறிஸ்து. அந்த நீதியை குறித்தும், மூணாவது ரொம்ப முக்கியமானது, சாத்தான்னு பயப்படாதீங்க நீங்க, அவன் முழுவதுமாக வீழ்த்தப்பட்ட ஒரு எதிரி. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இது மூணுமே சுவிசேஷத்தில் அடங்கியிருக்கு. இந்த பரிசுத்த நம்ம சுவிசேஷம் சொல்லி ஒருத்தர் ரட்சிக்கப்படுறோன்னு பார்க்குறோம். பட் ஆனால் இந்த சுவிசேஷத்தை வார்த்தையை எடுத்துகிட்டு யார் எடுத்துகிட்டு போகிறா? பரிசுத்த ஆவியானவர். எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு? ஒரு மனிதன் பாவி, அவனுக்கு நீதியின் பாதை பிதாவினிடம் சேருவதற்கு இயேசு கிறிஸ்துவே ஐ ஆம் த ட்ரூத் வே அண்ட் லைஃப், நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை பிடித்து வைத்திருந்த இந்த உலகத்தின் அதிபதி வீழ்த்தப்பட்டான். இதுதான் அந்த 3 பண்டிகையினுடைய அர்த்தம். ஸோ இது பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் நடத்தக்கூடிய கிரியை. நமக்குள்ள நடத்தக்கூடிய கிரியை என்ன தெரியுமா? மத்தேயு 5 வாங்க. நமக்குள்ள என்ன கிரியை நடத்துகிறாரு? நம்மளை பலப்படுத்துகிறாரு, நம்மளை திடப்படுத்துகிறாரு, பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுறாரு? நம்மளை பலப்படுத்துகிறாரு, திடப்படுத்துகிறாரு, திக்கற்றவர்களாக விடலை, ஜீவ ஊற்று வருது, சுத்திகரிக்கிறார் பாவத்திலிருந்து. வேற நம்மை ஒளியாகவும் உப்பாகவும் பயன்படுத்துகிறார். அமேசிங்ல. உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை. வேற எதுக்கு உப்பு யூஸ் பண்ணுவாங்க? ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ்னு என்ன தெரியுமா? நன்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் தான் உப்பு, ரைட்? இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படுவார். அதுதான் கடைசி வசனம். எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் பொல்லாங்குன்னு என்னன்றதை முழுசா தெரிஞ்சுக்கலாம்.
இன்னைக்கு பொல்லாங்கனை தடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். எப்படி தடுக்கிறாருன்னா, நம்முடைய கூடாரத்தில் வாழ்ந்து தடுக்கிறார். அதே சமயத்தில் உலகத்தை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். ஸோ மத்தேயு 5 பாருங்க, 13வது வசனம். இயேசு கிறிஸ்து சொல்றார், இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ரைட்? தீமையை அதனுடைய எல்லையில் நிறுத்தக்கூடிய பண்படுத்தக்கூடிய ஒரு இது. உப்பானது சாரமற்று போனால் எதுனே சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிளிக்கப்படுவதற்கும் ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது. ஓகே, ஒன்று உப்பு, இன்னொன்று என்னது? இருளை விரட்டக்கூடிய ஒளி அப்படின்றார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள். அது அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சமாய் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தபடி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பே பிரசங்கிக்கப்படுவது. நான் பெங்களூரில் ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். நான் இது அவர் என்ன வேலை கொடுத்தாரோ அதுதான் பண்ணுவேன் நான். ஒரு நாள் அவர் பாஸ் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டார் அவர் லீவுக்காக. அப்போ சிடிஎஸ்ன்ற ஒரு கம்பெனிலேருந்து திடீர்னு கம்பெனிக்கு கால் பண்ணி எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக ஒரு 4 டெஸ்ட் வேணும் அப்படின்னாங்க. ஸோ குயிக்காக நான் எனக்கு தெரிஞ்சதை எடுத்து போட்டு கொடுத்துட்டேன் நான். அப்புறமா அவர் இமெயில் வந்ததுக்கப்புறம், அவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னை நடத்தின விதம் வேறு மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட சாவியை என் கையில் கொடுத்த மாதிரி, ஓகே நீ பண்ணுப்பா அப்படின்னு நடத்தினார். அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு கன்சீவ் ஆக முடியாமல் பெங்களூரை விட்டு மும்பைக்கு போயிட்டார். ரொம்ப நாள் கழித்து மும்பையிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார். குரானான்னு நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்கிறார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு, நான் அப்போ மும்பைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தபோது வா மீட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒரு புக்கை இது பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும், இந்த வேலையை நான் உனக்கு கொடுக்குறேன் நான். அப்போ அவர் என்ன தெரியுமா கேட்டார், அமித் சொன்ன கிறிஸ்டியன் நீ தானப்பா அப்படின்னாரு அவர். ரைட்? அவர் உன்னைய வேறு எதுவும் சொல்லலை, நீ ஒரு கிறிஸ்டியன்னு சொன்னார் அப்படி. பூமிக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனம், 2 தெசலோனிக்கேயர். இந்த உலகம் தீமையிலிருந்து எப்படி காக்கப்பட்டு வருதுன்னு பாருங்கள். ஒரு சில பேர் நம்ம கவர்னன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் நம்ம. பட் ஆனால் தீமையை அலையில், கடலில் இருக்கிற அலையை போல நிறுத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். ஒரு நாள் அந்தி கிறிஸ்து வருவான். அந்த அந்தி கிறிஸ்து எப்போ தெரியுமா வருவான்? அந்தி கிறிஸ்துன்றது யார் தெரியுமா? இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு லீடர். எல்லா கண்ட்ரியும் பவுண்டரி இல்லாமல் இணைக்கப்படும், எக்கனாமிக்கலி இணைக்கப்படும். ரைட்? அவங்க ஒருத்தர் மட்டும்தான் சொல்கிறது சட்டமாகும். வாங்கிறதுனாலும் சரி, விற்கிறது அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகும். வெயிட் பண்ணி பாருங்கள், டுவர்ட்ஸ் த எண்ட். ஸோ அந்த அக்கிரமத்தின் கிரியை இப்பொழுது ஸ்லோவாக போயிட்டுருக்கு. உடனே அக்கிரமக்காரன் இப்போ வெளிப்பட மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் பாருங்க. என்ன பொல்லாங்கு வேணாம் பண்ணலாம். அப்போ தான் அக்கிரமக்காரன் வெளியே வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6:3 போல இருக்கும். பொல்லாங்கானது பயங்கரமாக இருக்கும். 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷருடைய போராடுகிறது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை ஒப்பாகவும் ஒளியாகவும் வைத்து இந்த உலகத்திலே போராடுகிறது. ஏன் இவ்வளவு பண்ணணும்? கர்த்தர் இந்த உலகத்தை நேசிக்கிறார், அவ்வளோதான். ஓகே, 2 தெசலோனிக்கேயர் 2:7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. பொல்லாங்கெல்லாம் பார்க்குறோமா நம்ம? ரைட்? கிரியை செய்கிறது. அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா? எஸ். யாராவது ஒரு லீடர் அதுக்கு உதவியாக இருக்கிறாரா? எஸ். ஆனாலும் தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அந்த அக்கிரமக்காரன் ஃபுல் ஃப்ளோவில் வரமாட்டான். ரைட்? யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்ம வீட்டில் இருக்கும்போது ஐயோ இவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணக்கூடாது. அந்த ஆள் நகர்ந்தவொடனே நம்ம ஃப்ரீயாக பண்ணுவோம். ரைட்? ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிற பிஸ்கட் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி,
சம்டைம்ஸ் நான் ஒரு ரூமுக்குள்ளே போனோன்னு டகால்னு வந்து எல்லாம் டென்ஷனில் இருப்பாங்க. என்னாச்சு? ரைட், அந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நீக்கப்படும் போது வெர்ஸ் 8, அந்த அக்கிரமக்காரன் ஃபுல் ப்ளோவில் வெளிப்படுவான். அவன் வெளிப்பட்டு 3 வருஷத்தில் 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கர்த்தர் மறுபடியும் வருவார். கர்த்தர் அவனை தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்திலே நாசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் 1000 வருட காலம் அரசியல். அதுவும் ஒரு லீடர் தான். அப்போ கூட லீடராக யார் தெரியுமா இருப்போம்? நம்மளாம் தான் இருப்போம். அமேசிங்ல. ஸோ இன்னும் ஒரே ஒரு வசனம், லூக்கா 17. இது இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பற்றி பேசினார் அவர் போகிறதுக்கு முன்னாடி. லூக்கா 17. இன்னும் ஒரு வசனம் இருக்கு எனக்கு, அதோட முடிஞ்சிடும். லூக்கா 17. பாருங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அவர் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி, நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல அவர் வரப்போகிற நாட்களிலும் நடக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார். 30 மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். பொல்லாங்கு கண்ணாபினான் இருக்கும். ரைட், இதோட முடிவில் பார்த்தீங்கன்னா லூக்கா 1:35 படிங்க. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை நம்ம கிறிஸ்மஸோட ஃபர்ஸ்ட் மெசேஜாக பார்க்கலாம். லூக்கா 1:35 யாராவது படிக்க முடியுமா? வா, மேரி திகச்சு நிற்கிறான். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்னில் நிழலிடும், தேவகுமாரனானவர் இந்த உலகத்துக்கு வருவார். அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:37 பாருங்க. மனிதனால் ஆகாத காரியம், சயின்ஸு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே நிழலில் குமாரன் பஸ்கா பண்டிகைகளை முடிஞ்சு அந்த அறுப்பு கால பண்டிகைகளை முடிஞ்சு கூடார பண்டிகைகளை இந்த உலகத்துக்கு நமக்குள்ளேயும் கிரியை செய்யக்கூடிய ஒரு நபர். இதுதான் கர்த்தருடைய சின்ன திட்டம் நமக்கு இந்த உலகத்துக்கு. ஆமென். ஸோ லெட்ஸ் ப்ரே. ப்ரேயர் முடிஞ்ச உடனே நம்ம ஆஃபரிங் பேஸ்கெட் மட்டும் அனுப்பலாம். ஸோ வில் டேக் தி ஆஃபரிங். கர்த்தாவே, அந்த 3 பண்டிகையின் அர்த்தமும் அதனுடைய விளக்கமும் உம்முடைய வசனத்திலே எங்களுக்கு விளக்கி காட்டியதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. நாங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் விளக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி எங்களை நடத்துமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மேரி மரியாள் திகைத்து நின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரின் பலம் உன்மேல் நிலையிடும், மனுஷகுமாரன் வருவார். நாம் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்மை இரட்சித்திருக்கிறார். நம்மை திக்கற்றவர்களாக விடேன் என்று கூறி நமக்கு ஒரு தேற்றவாளனை நமக்குள் கொடுத்திருக்கிறார். நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.